மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோ அப்படின்னாலே அது பிக் பாஸ் தான். பிக் பாஸுக்குன்னு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் வந்து சீக்கிரமாகவே ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னும் சில நாட்கள் தான். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. பிக் பாஸ் அப்படின்னாலே பொதுவாகவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலாட்டா சண்டை விளையாட்டு டாஸ்க் அப்படின்றது தான் இருக்கும். 100 நாள் நடக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் இந்த சீசன் 9 வந்து நல்ல வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பிக் பாஸ் ரசிகர்களிடையே இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஜியோவும் இணைந்து இதை நடத்த போகிறாங்க. இந்த வாட்டி புதுசாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு எல்லாமே டீம் வந்து ஒரு புதிய ஐடியாவோட தான் வரப்போகிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. என்னன்னா ஒரு 4 விதமான ஐடியாவோட புது விதமான ஐடியாவோட தான் இருக்காங்க. மாசான எலிமினேஷன் இருக்க போகுது. ஃபர்ஸ்டா அப்படின்னா வாரத்துக்கு ஒரு ஆள் இல்லைன்னா 2 ஆள் எலிமினேட் பண்ணுவாங்க. அதுலேயும் லாஸ்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் டேயே எலிமினேஷன் நடந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. பல்கா 1 இல்லைன்னா 4 பேரை வரைக்கும் வெளியே அனுப்புவாங்க. ஸோ 2வது அவங்க வச்சிருக்க ஐடியா என்னன்னா சீக்ரெட் ரூம் வைக்க போகிறாங்க. அதாவது இங்கே 4 பேரையெல்லாம் எலிமினேட் பண்ணாங்க ஆள் பற்றாக்குறை ஆகும். அதனால கண்டிப்பாக வந்து சீக்ரெட் ரூமில் அவங்கள உட்கார வச்சுட்டு ஒரு வாரம் தாண்டி அவங்கள உள்ளாடி அனுப்புகிற மாதிரியும் இருக்கும். 3வதாக பார்த்தீங்கன்னா வாரம் தான் நம்ம ஓட்டு போட்டு அவங்கள எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவோ இல்லை நமக்கு விரும்பினவங்கள காப்பாற்றுறதுக்காகவோ ஓட்டு போட முடியும். ஆனால் இப்போது ஒவ்வொரு டாஸ்க் நடக்கும் போதும் யாரை நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த கண்டஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து லைவாகவே ஓட்டு போடுற மாதிரி அவங்களுக்கு அதுக்கான பாயிண்ட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் சீசன்ல எல்லாம் பிசிக்கல் டாஸ்க் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வித்தியாசமான பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இதுலேயும் குறிப்பாக வந்து யாரெல்லாம் கண்டஸ்டண்டாக உள்ளாடி போக போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் உறுதிப்பட்ட தகவல் அப்படின்னா என்னன்னா ஷபானா, அதாவது குக்கு வித் கோமாளியில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கவங்க கலந்துக்க போறாங்க. அவங்க செம்பருத்தி அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க. அவங்க மாமியார நடிச்ச, அதாவது லாஸ்ட் சீசன்ல வந்த ரஞ்சித்தோட ஒய்ஃப் வந்து பிரியா ராமன் அவங்களும் வரப்போறதா ஒரு தகவல் இருக்கு. அதுலயும் இப்போ சக்கப்போடு போட்டுட்டு இருக்கிற ஹார்ட் பீட் அப்படின்ற சீரீஸ்ல இருந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அனிதா, டாக்டர் அனிதா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க பாடினி வரப்போறாங்க. இன்னும் சிறு வயது விதையா நடிச்ச ரோஷனும் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. அதுக்கு மேல பாக்கியலட்சுமி, இனியா, குமரன் இவங்க எல்லாருமே வர இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இன்னும் குறிப்பா வந்து ஏதாவது ஒரு இசை ஜாம்பவான்கள் இல்லைன்னா டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும். அதுலேயும் 40 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இருப்பாங்க. அதுல அந்த விதத்துல இந்த வாட்டி ஸ்ரீகாந்தி தேவா வரதுக்கான சான்ஸும் நிறையவே இருக்கு அப்படின்றது சொல்லப்படுறது. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி சீசன் களக்கட்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கிடையே இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்க் எப்படி இருக்கணும் அப்படின்றத பொறுத்தும் வந்து இந்த சீசன் இருக்கும். லாஸ்ட் சீசன் மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே இவர் தான் வந்து ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு அவருக்கே கப்பை தூக்கி கொடுக்காம இந்த வாட்டி சுவாரஸ்யமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் இந்த 4 விஷயங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த சீசன் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பிக் பாஸுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.